மீனா எப்படி திரு முழிக்கிறான்னு பாருங்க. இந்த மீனாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. வீட்ல அழகா ஆக்டிங் பண்ணாலே, இங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அக்கா கூட்டத்தை பார்த்து பயந்துருப்பா. அந்த கடவுள் புண்ணியத்துல சஞ்சனா ஒழுங்கா பண்ணணும். ராஜாதி ராஜாய ராஜ பராக்கிரம பேரரசர் அக்பர் வருகிறார் வருகிறார் வருகிறார். பேரரசரின் விருப்பம் என்னவென்றால் இந்த அற்புதமான நாட்டியம் அரங்கேறும் பொழுது அது வெறும் நாட்டியமாக இருக்காது, நம் மனதை கவரும் அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கும். என்ன இளவரசே, தாங்களும் இதைத்தானே கூற வந்தீர்கள்? என்னோட அவசரம் உனக்கு? அது என்னோட டைலாக். கடைசி டைலாக் என்னோடது தானே. அரசர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், இந்த அழகிய நாட்டியத்தை பார்த்து பேரரசர் பூரித்து விட்டார். அரசன் தன் வீர வாளையும் அப்புறம் மனிதன் தன் மனதை இவள் பாதத்தில் வைக்க தயங்க மாட்டார் என்று கூற விரும்புகிறார். மாணிக்கம் ஏன் டைலாக சொல்றான், நான் என்ன தப்பாவா எடுத்துக்கிட்டேன்? இந்த மன்னரின் விருப்பங்கள் அளவுக்கு அதிகமாக போய்கொண்டிருக்கிறது என்று தோன்றுகிறது இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க தாத்தா? அது என்னோட டைலாக். நீயா பேசணும்? அதையெல்லாம் விடுங்கள் பேரரசே, அந்த அழகிக்கு பரிசு கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. என்ன நடக்குதாங்க? சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஆளாளுக்கு ஒரு டயலாக் பேசுறாங்க. இது எல்லாமே இலிஷ் பண்ண வேலைதான். நிஷா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இந்தர் எந்த சமயத்திலயும் வெடிக்கலாம். அசீஸ் அண்ணே, இப்ப நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்றேன். அடுத்த சீன்ல நான் போகவா? பேரரசே, உங்கள் முன் அற்புதமான பரிசை கொண்டு வர அனுமதி கேட்கின்றோம். அனுமதி கொடுக்கிறேன். என்ன தாத்தா, இந்த லைனை கூட என்ன சொல்ல விட மாட்டீங்களா? டேய், இது ஏன் லைன்டா? போய் ஸ்கிரிப்ட செக் பண்ணு. ஐயோ, அந்த அழகியின் அழகை குறிக்கும் வகையில் இந்த பரிசை கொடுக்க நான் விரும்புகின்றேன். என்னக்கா இது? மிக்க மகிழ்ச்சி, பரிசு அற்புதமாக உள்ளது. பேரரசே, தங்கள் உத்தரவு என்னுடைய கடமை. என்ன சித்தப்பா பண்றீங்க? நான் தான்டா சலீம், அம்பாவது நான் விடலாம்ல. கோமா இருந்தா பரவாயில்ல அரசே, அம்ப கொடுங்க, நான் விடுறேன். போடா. பாரு நிஷா. சலீம் நானா இல்ல நீயாடா? நீங்க தான். அரசே 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 அரசே, நீங்க தான் எப்பயுமே சலீம், நாங்க எல்லாரும் தங்களின் அடிமைகள். முதல்ல உன்னை தூக்கி வெளியே போடுடா. ஏய், இது நாடகம்டா, எல்லாரும் என்ன பார்க்கறாங்க. தாத்தா, என்ன பெரிய நாடகம்? எனக்கு இந்த நாடகம் வேணா, சலீம் ரோல் வேணாம். பாதி நாடகம் முடிஞ்சிருச்சு, நான் இது வரைக்கும் ஒரு லைன் கூட பேசல. நான் இனிமே பண்ண மாட்டேன். இந்தர் வேண்டாம். பரவாயில்ல விடுங்க தாத்தா, அவர் பண்ணா என்ன, சலீம் ரோல நான் பண்றேன். நீ இல்லடா, நீ பண்ணுவியா? உன்னை சும்மா விட்டது தப்புடா. இதெல்லாம் நீ வேணும்னே தான பண்ண. எல்லாம் பண்ண வரே. குடுறா என்கிட்ட. உன்னை ஏய் இல்ல. ஆஹா, அங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது ஒண்ணும் புரியல. இந்த தம்பி இங்க என்ன நடக்குது? அவன் என்ன இது வரைக்கும் ஒரு லைன் கூட பேச விடல. தள்ளியா? ஏய் இலேஷ், அப்பா, யாராவது வந்து என்ன நாடகத்தை காப்பாத்துங்க. ஆலோக், அங்க என்ன நடக்குது? எனக்கும் ஒன்னும் புரியல அண்ணி.